நான் பியூர் வெஜிடேரியன். நான் ஆர்டர் பண்ண வெஜ் சாண்ட்விச்சில் இந்த மாதிரி ப்ரான்ற ஒரு நான்வெஜ் ஐட்டம் கலந்து வந்திருக்கு. இதனால் எனக்கு இமோஷ்னலி மென்டலி ரொம்ப நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஒரு வெஜ் மட்டுமே சாப்பிடுகின்ற ஒரு நபருக்கு நான்வெஜ் நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரிஞ்சு கொடுக்கலனாலும் அது நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ். நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னும் போது அங்கே ஒழுங்கான ஒரு ரிப்ளை வரலை அப்படின்போது அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி விட வேண்டிய அவசியமே இல்லை. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சமீபத்தில் ஸ்விக்கி மேலே ஒரு பெண் கன்சியூமர் கோர்ட், அதாவது நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கான ஒரு காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க. அது என்னன்றதை சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலி. பெங்களூரை சேர்ந்த நிஷா என்கின்ற ஒரு பெண், அவங்க பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்ஜே இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பியூர் வெஜிடேரியன் அவங்க ஸ்விக்கியில் ஒரு வெஜ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறாங்க. வெஜ் சாண்ட்விச் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வருது, அதை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பார்த்தாக்கா அதில் ஏதோ சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெஜ்ஜு மாதிரி இல்லையே, அது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விட்சை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு ப்ரான், தமிழில் எறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு நான்வெஜ் ஐட்டம் அதில் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாமிட் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு அதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு மறுநாள் எந்த கடையில் போயிட்டு அதை ஆர்டர் பண்ணாங்களோ அந்த ஹோட்டலில், பாரிஸ் பிரேல்னு நினைக்கிறேன், அந்த கடையில் போயிட்டு அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் ஷாப்பில் இருந்து தான் அதை ஆர்டர் பண்ணேன், இந்த வெஜ் சாண்ட்விச். ஆனால் எனக்கு வந்தது இந்த நான்வெஜ் வந்திருக்கு. இது உங்கள் நான் இது வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிட்டதில்லை. எனக்கு லீகலி மோரலி நான் ரொம்ப இமோஷ்னலி அப்செட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷாப் கேஷுவலாக சொல்கிறாங்க, இல்லைம்மா இது இங்கே வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. ஒரு கவனக்குறைவில் ஏதாவது மாறி வர்றதுக்கு, கூட்டம் நிறைய இருக்கும்போது மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் அதுக்கு பதிலாக இப்போ ஒரு வெஜ்ஜு சாண்ட்விச் கொடுத்துட்றோம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெதாஜிக் ஆன்சரில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாமல் உடனே போயிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. ஸ்விக்கி மேலேயும் அனுப்புகிறாங்க, அந்த ஹோட்டல் மேலேயே அனுப்புகிறாங்க. அவங்க நீங்கள் 2 பேரும் தான் பொறுப்பு அப்படின் போது ஸ்விக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, எங்கள் ஹோட்டலில் கொடுக்குறதே எடுத்துன்னு கொடுக்கறது தான் எங்கள் வேலை, அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்கிறது எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஸ்விக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நழுவ பார்க்குறாங்க. ஹோட்டல் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆமாம் இந்த நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது கூட்டம் இருக்கும்போது ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு சின்ன பார்ட் அதில் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதில் இல்லையே நாங்கள் தான் மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க செய்த தப்பை நியாயப்படுத்தி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாத அந்த பெண் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதில் கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் அவங்க கேஸ் போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி நான் பியூர் வெஜிடேரியன், நான் ஆர்டர் பண்ண வெஜ் சாண்ட்விச்சில் இந்த மாதிரி ப்ரான்ற ஒரு நான்வெஜ் ஐட்டம் கலந்து வந்திருக்கு. இதனால் எனக்கு இமோஷ்னலி மென்டலி ரொம்ப நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எங்களுடைய கல்ச்சர், என்னுடைய டோட்டல் ஃபுட் ஹேபிட்டே இதனால் ரொம்ப ஸ்பாயிலான மாதிரி நான் ஃபீல் பண்ணனால என்னுடைய மென்டல் ஆக்னிக்கும் இவங்க காம்பன்சேட் பண்ணுற மாதிரி 2 லட்சம் ரூபாய் எனக்கு காம்பன்சேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. போன ஜூலையில் அதை ஃபைல் பண்ணாங்க, 24 ஜூலையில். அது தீர்ப்பு இப்போ ரீசண்டாக 25 தீர்ப்பு கிடைக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆமாம் இந்த மாதிரி கொடுத்தது தவறு தான். ஒரு வெஜ் மட்டுமே சாப்பிடுகின்ற ஒரு நபருக்கு நான்வெஜ் நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரிஞ்சு கொடுக்கலனாலும் அது நெக்லிஜென்ஸ் ஆஃப் சர்வீஸ், உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளோ பணம் கட்டி அவங்க வாங்குறாங்கன்னும் போது அந்த பொருள் கரெக்டான பொருள் தான் அந்த கஸ்டமரை போய் சேருதா, ஒரு கன்சியூமரை போய் சேருதா அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்த ஹோட்டலின் கடமை. அதோட ரிலேட்டட் ஸ்விக்கின்னாலும் அதனுடைய கடமை. அதனால் 2 பேருமே இதுக்கு நீங்கள் பண்ண தவறுக்காக ஜாயிண்ட்டாக அந்த லேடிக்கு 50,000 மென்டல் ஆக்னிக்கும் 50,000 காம்பன்சேஷனாகவும் 5,000 லீகல் ஃபீஸாகவும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் ஏன் இந்த தீர்ப்பு இங்கே சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதை போல நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படின்னும் போது அங்கே ஒழுங்கான ஒரு ரிப்ளை வரலை அப்படின்போது அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கோர்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாதிரிலாம் கிடையாது. வித்தின் 6 months எல்லா கேஸையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல உச்சநீதிமன்ற ஆணைகள்லாம் இருக்கின்றது. நியாயமான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கனாக்கா நியாயமாக கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டில் வாங்கலாம்.
கன்சியூமர் கோர்ட்டில் வாங்குகின்ற அந்த காம்பன்சேஷனுங்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. இப்போ முதல்ல மாதிரிலாம் காம்ப்ளிகேட்டடே கிடையாது. பீப்புள் நல்லா சில ஆக்டுகளை படித்து பாருங்கள், இந்த மாதிரி நடக்குது, காம்பன்சேஷன் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தரம் குறைந்த பொருளையோ இல்லை இந்த மாதிரி நெக்லிஜென்ஸாக வெஜ்ஜுக்கு நான்வெஜ் கொடுக்கறது, இல்லை நம்ம கேட்டது இல்லாமல் வேற ஒன்று செஞ்சு கொடுக்கறது, கெட்டுப்போன உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கின்ற பல செயல்கள் குறையும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.